நாளும் கோளும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 27 நாள் தான் இந்த யோகம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா உங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணுமா, வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, இந்த பிளே தமிழை பாருங்க. அடுத்து குரு நல்ல இடத்துல ஸ்தான பலத்துல இருக்கா மட்டும் பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமான ஒரு யோகம், செம்மையான யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பூச நட்சத்திரத்துல இந்த சுக்கிர பகவான் போவார். ஏன்னா இந்த உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் இணைவதால் எப்ப ஜூன் மாசம் 8ஆம் தேதி பயிற்சியாகி ஜூலை மாசம் 4ஆம் தேதி வரை கரெக்டா 27 நாள் எண்ணி வச்சு அடிங்க யோகத்தை. ஆனா ஜாதகத்துல மட்டும் இந்த 2 கிரகம் நல்லா பலமா இருந்து சனி பகவான் நல்லா இருந்துட்டாங்கன்னா சனி பகவானை குரு பகவான் பாக்குறாரு. நிறைய பேர் சனி பகவானுடைய கஷ்டத்தில் உள்ளவங்க அனைவருமே இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி பயணமா கண்டிப்பா வரும். உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, இந்த பலன் எடுத்துங்க. இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பவர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எப்படி காலச்சக்கரத்தின் 8வது ராசி. இதுலயுமே பாருங்க இந்த விருச்சக ராசிக்காரன் பாருங்க, ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க. விருச்சக ராசிக்காரன் பயங்கரமான ஒரு திறமையான குணம் விருச்சகத்துக்கிட்ட நிறைய இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா யோசிக்கக்கூடிய திறமை இருக்கும், பயங்கரமா சிந்திப்பாங்க. ஆனா பாக்குறதுக்கு ஒருத்தர பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும். ஆனா பழகி பாருங்க, ரொம்ப அன்பான குணம், நல்ல ஒரு திறமையான குணம் இந்த விருச்சகத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய உச்சமான குருவோட சேர்ந்த சுக்கிர பயிற்சி எப்படி 12 மாசத்துக்கு அப்புறம் வருஷத்துல ஒரு வாட்டி, அதுவும் உச்ச குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரபான் இணைகிறார். இது நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எப்படி ஜாதக ரீதியில எப்படி உங்க ஜாதகம் எடுத்து நீங்க பார்த்துக்கணும். ஜாதகத்துல இருந்து குரு பகவான் எத்தனாம் இடத்துல குரு உச்சமா இருக்காரா, இல்ல உச்சம் இல்லாம இருக்காரா, நல்ல இடத்துல இருக்காரா, கெட்ட இடத்துல இருக்காரா, இதை பார்க்கணும். ஒண்ணு. அடுத்த சுக்கிர பகவானை உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காரு? ஒரு சில பேருக்கு சுக்கிரன் யோகமா இருப்பார், ஒரு சில பேருக்கு பலவீனமா இருப்பார். அதே மாதிரி குரு சில பேருக்கு யோகமா இருப்பார், ஒரு சில பேருக்கு பலவீனமா இருப்பார். உங்க ஜாதக அடிப்படையில எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு நீங்க இதை பலன் எடுத்தா கரெக்டான ஒரு பதிவு சூப்பரா வரும் பாருங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல பலமா உட்காந்துருக்காரு. நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா உங்க ராசியிலேருந்து பாருங்க எத்தனை வீட்டு, 7ஆம் வீட்டு அதிபதி தான் சுக்கிர பகவான். 7ஆம் இடத்துல என்ன இருக்கக்கூடிய மனைவி, கணவன், நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், பொதுமக்கள், மேல் படிப்பு, அதாவது படிப்பு, கல்வி, இது எல்லாமே 7ஆம் இடத்துல இருக்கு. நண்பர், எப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு வருவான், இது எல்லாமே 7ஆம் இடத்துல இருக்கு. அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதி வெளிநாடு, வெளியூர், விரைய செலவு வருமா வராதா, மருத்துவ செலவு வருமா வராதா, நான் வெளியூர் போவானா, பயணத்தை மேற்கொள்வானா, இது எல்லாமே இந்த 12ஆம் இடம். நல்லா தூங்குவானா, எனக்கு திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாமே காட்டக்கூடிய இந்த 12ஆம் இடம். அதான் இவர் யாரோட சேர்ந்திருக்காரு தெரியுமா? வருமானம், பொன், பொருள், நகை, வருமானம், குடும்பம், ஸ்தானம், இதெல்லாம் சேர்ந்து உச்சமான குருவோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அடுத்து 5ஆம் வீட்டு அதிபதி. 5ஆம் இடத்துல என்ன இருக்குது? என்ன உங்க மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க, அந்த ஆசையை தூண்டுறது 5ஆம் இடம் தான். அபிலா, திடீர் யோகம், உழைப்பு தான் வருமானம், பூர்வீக சொத்து, குலதெய்வம், எல்லாமே இந்த அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி. யார்? சனி பகவான் உட்காந்துருக்காரு. சனி நிற்கக்கூடிய புதனோட சாரத்துல நிற்கிறாரு. இந்த சனி பகவானை இந்த குரு பகவான் பார்க்குறாரு. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். அதனால நீங்க எல்லாருமே ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்றேன். ஆல்ரெடி குரு பயிற்சி வந்து எல்லாருமே ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சுக்கிர பயிற்சியும் சேர்ந்து நல்ல பலனை கொடுத்துரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள் நட்சத்திர உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல இருந்துருங்க. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, வேலை, உத்தியோகம், நிறைய பிரச்சனை, நிறைய குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. மேக்ஸிமம் என்னை பொறுத்து நான் ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 60 நாள் நிம்மதி இருந்திருக்காது. எப்படி ஒரு 60 நாள் நல்ல நிம்மதி இருந்திருக்காது. வேலையோ, வருமானமோ, தொழிலோ, வேலையோ, உத்தியோகமோ, கடனா, பகையா, எதிரியா, நிறைய பேர் வண்டியா, வாகனமா, விரைய செலவா, குடும்பத்தில் நிறைய செலவுகளா, ஒரு மனக்குழப்பம், மனத்தடுமாற்றமா, படிப்புகள் ஒரு மந்தமானத்தன்மையா, திருமணத்தில் கண்டிப்பாக ஒரு தரங்கள் கொடுத்துருப்பார். கூட்டாளி ஜாமீன் போட்டு மாட்டியிருப்பீங்க. இது மாதிரி நிறைய ஒரு தருமாற்றத்துக்கு போனது யாருன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க. ஏன்னா செவ்வாய் 6ல் இருந்தார், சனியோட சேர்ந்து இருந்தார். தாய் தந்தைக்கோ, வீட்டிலேயோ, இடத்துலையோ, பூமியிலேயோ ஏதோ ஒரு கலகத்தை, தொழில் உத்தியத்தில் ஒரு தடங்களை கொடுத்துட்டார். இது நான் சொன்ன ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லாத
மட்டும்தான் இது மாதிரி பலன் இருக்கும். சில பேர் பாருங்கள் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்கள், எந்த கிரகமும் ஸ்ட்ராங்காக இருக்காது ஜாதக ரீதியில். ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாருமே ஒரு கர்மாவில் பிறந்துக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு மட்டும் தான் கர்மா இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு கர்மா இருக்குது. அந்த கர்மா காலங்கிறது தான் திசா புத்திங்கிறது. இந்த நேரம் வரும் மாறும். சில பேருக்கு ஒரு மாதம் புத்தி மாறிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அப்படி எல்லாமே பலன் மாறிக்கிட்டே வரும். அதனால தான் நம்ம எல்லா வேலையும் பிள்ளைத்தையும் என்ன சொல்கிறோம், ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள், ஏதாவது ஒரு பொது பலனை எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு திரிகோண ஸ்தானத்தை இவ்வளோ கிரகம் சேர்ந்து 2 கிரகம் சேர்ந்து இருக்கனால நேராக அது 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பார்க்குறனால சொல்கிறேன், எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி வரணும். ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ நல்ல வேலை கிடச்சிருக்குமே, இல்லை கிடைக்கல, இப்போ கிடைக்க போகுது. இந்த சுக்கிரபான் பயிற்சிக்குள்ளே கண்டிப்பாக ஜூலை மாதம் கரெக்டாக 4ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வேலை உத்தியும் சூப்பரான வேலை, நல்ல ஒரு அனுகூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். என்னை பற்றி ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வேலை கிடச்சிரும். நல்ல வேலை, சூப்பரான வேலை. கடன் இருக்காது, பகை இருக்காது, வருமானம் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் மனைவி பேரில் இடம் வாங்குவீங்க, இல்லை உங்கள் பேரில் இடம் வாங்குவீங்க. இடமோ பூமியோ சொத்தோ வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். ஒரு வழக்கில் ஜெயிக்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். உங்கள் மேலே கேஸ் பிறந்தால் கேஸ் எடுத்து நடத்துங்க. என்ன காரணம் தெரியுமா, 9ஆம் இடத்துலேருந்து நேராக 3ஆம் இடத்தை முயற்சியும் பார்த்து நேராக 5ஆம் இடத்தை அந்த சொத்து ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, பூர்வீக சொத்து ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ அது உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்துடும். அடுத்து உங்கள் ராசியை பார்ப்பதனால சொல்கிறேன், எந்த ஒரு கெட்டதும் என்னை பொறுத்தவரை நடக்காது. ஆனால் ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் அப்போ நல்ல யோகம் தான். வெளிநாடு வேலை பார்க்குறவங்க, வெளியூரில் வர ப்ரமோஷன், இந்த மெயினாக அந்த வேலை பார்க்குறவங்க இந்த விசா பிரச்சனை, இந்த சொந்த குடியுரிமை வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்களா, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக கணவன் மனைவிக்கு ஒற்றுமை சூப்பராக இருக்கும். திருமண ஸ்தானத்தில் எந்த ஒரு தரங்களும் இருக்காது. பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவீங்க. காதல் திருமணமாக 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். அதையும் தாண்டி திருமணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மனைவிக்கோ கணவனுக்கோ அரசாங்க வேலை கண்டிப்பாக இந்த நேரத்தில் வரும். இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, விற்க முடியாத வீடு இடம் இருக்குன்னா அந்த வீடு இடத்த விற்கலாம். இப்போ ஏன் விற்கலாம், ஏன்னா 9ஆம் இடத்துல பலமாரெல்லாம் உட்காந்துருக்காரு. அடுத்து வந்து உங்கள் ராசியை செவ்வாய் பார்க்குறாரு. இடம் பூமியினாவே செவ்வாய் தானே. அப்போ இடம் பூமியை விற்கக்கூடிய யோகம், வண்டி வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம், நிறைய இந்த வண்டி வாகன செலவு நிறைய இருந்திருக்கும். இனிமேல் இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவேன். ஏன்னா ரொம்ப தரங்களை பார்த்தீங்க, கணவன் மனைவிகள் ஒரு ஒருத்தர் ரொம்ப வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஒன்றும் இல்லை, எந்த பேங்க்கில் போய் லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும் கிடையாது உடனே. அதே மாதிரி வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், நிறைய பேர் புதுசாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதபாதி தசாபாதி தொழில் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. உடல் ரீதியாக மருத்துவ செலவுமே இருக்காது. நீங்கள் கவலைப்படலாம், மருத்துவ செலவு நிறைய பண்ண மாட்டீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் வெளிநாட்டில் படித்தாலும் சரி, வெளியூர் படித்தா எது சம்பவம் நீங்கள் படிப்பீங்க. மேக்ஸிமம் மருத்துவ சந்தோஷத்தில் நீங்கள் விருச்சிக பிறகு தான் படிக்கணும். மருத்துவம், அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து பேங்கில் வேலை பார்க்குறவங்க, அடுத்து மெக்கானிக்கல் துறை, இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரி துறை எல்லாமே நீங்கள் எத்தனை பேர் படித்தாலும் சரி படிப்புகளில் நல்லா டாப்பாக இருக்கும் பார்த்துங்க. ஏன்னா படிப்புகளில் எந்த ஒரு தடங்களும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கான நேரம் குரு பார்க்குறனால நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேலை செய்யும். நல்ல ஞானத்தை கொடுத்துரும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. சுக்கிரன் பலமாக இருக்கார், குருவும் உச்சத்தில் உட்காந்துருக்காரு. காசு பணம் வருமானத்துக்குள்ள தான் உச்சமாக உட்காந்துருக்கு. கண்டிப்பாக அது 9ஆம் இடத்துல இருக்கலாம். வெளிநாடு வெளியில் உள்ளவங்க ஜாதபாதி தசாபதியை பார்த்து கண்டிப்பாக எடுத்தால் கண்டிப்பாக அதில் அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாமல் ஜாதபாதி மூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக லாட்ரி யோகம் 100% உங்களுக்கு வேலை செய்யும். அந்த அளவுக்கு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது, பார்த்துக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். நிறைய ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்தவரை இதில் எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல மாட்டேன். குரு சுக்கிரன் திரிகோணஸ்தானத்தில் இருப்பதால் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். நீங்கள் ஜாதகம் மட்டும் பார்த்துக்குங்க. நிறைய பேர் இந்த ஜாதகம் எழுதுகிறவங்க கண்டிப்பாக இப்போ இந்த குரு உச்சமான இடத்துல எழுதிக்குங்க. ஏன்னா ஜாதகம் கைப்பட எழுதணும்னு சொல்கிறீங்களா, சில பேர் இந்த பிரிண்டட் எடுப்பாங்க. கைப்பட எழுதுறதா நல்லது. ஒரு விதியை கைப்பட கணிச்சு எழுதும்போது கண்டிப்பாக உங்களுடைய கர்மா காலியாகும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த குரு உச்சமான இடத்துல எந்த பரிகாரம் பண்ணாலும் உடனே எந்த பரிகாரம் பண்ணாலும் உடனே சித்தியாகும். ஒன்று சில பேர் ஜாதகத்தையே மாற்றி எழுதும்போது நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா சில பேர் வாக்கிய எப்படி எழுதி வச்சுருப்பீங்க, திருக்கணிதப்படி உங்கள் ஊர் சூரிய உதயத்தை வச்சு உங்கள் ஊரில் சூரிய உதயத்தை வச்சு திருக்கணிதம் பண்ணி ஜாதகம் எழுதுனா நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும், பார்த்துங்க. இப்போ நட்சத்திரம் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பார்த்தோம். இதுலேயுமே ஒரு பயங்கரமான ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், எல்லாருமே அனுசரித்து போவாங்க. ஒரு ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம் இந்த விசாகத்தில் பிறந்தால் கண்டிப்பாக இருக்கும். கவலைப்படாதீங்க, விசாகத்தை பார்த்தவங்க எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை, படிப்பு கல்வி, வேலை உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம், செம்மையாக வேலை செய்யும். எந்த ஒரு தடங்கும் கிடையாது. இப்போ நல்ல விஷயம், நல்ல காரியம் சூப்பராக இருக்கும். விசாகத்தில் பார்த்தவங்க மேல் படிப்பா, பட்ட படிப்பா, வேலை உத்தியில் மாற்றமாக, தொழிலில் ஒரு மாற்றமாக எல்லாமே பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அனுபவம் இருக்கும். மெயினாக இந்த டீச்சிங் லைனு, அடுத்து இந்த பணம் புழங்கக்கூடிய விஷய வேலை, இதெல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா விசாகத்தில் பிறந்தவங்க அனைவருக்கும் நல்ல ஒரு டைம் பக்கா வேலை செய்யுது. அடுத்து அனுசரத்தில் பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய, கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அனுசரத்தில் பிறந்துட்டார். நீங்கள் எவ்வளோ இந்த சனியுடைய தாக்கத்தை இப்போ குறைப்பார். அனுசரத்தில் பிறந்தவங்க ரொம்ப அந்த வருமானமோ வேலையோ உத்தியோகமோ தொழிலே நிறைய செலவு வர செலவு நிறைய இருந்துச்சுமே செலவு இருக்காது. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல உத்தியோகம் இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும்,
தொழில் பண்ணுவீங்க, உத்தியோகம் பண்ணுவீங்க, நிறைய ஒரு ப்ரொமோஷன், காதல் திருமணம், 2வது திருமணம், கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்த வேலை, இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பார். ஏன்னா அனுசத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் நல்ல யோகமாக வருது. இனிமேல் கெட்ட விஷயம் மேக்ஸிமம் அனுசத்துக்கு நடக்காது, பார்த்துக்கோங்க. அடுத்து கேட்டேன் பிறந்தவங்க கவலைப்படாதீங்க, ஒரு நட்சத்திர அதிபதி ஆட்சி பலம். வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, ஒரு இடத்த மாற்றணுமா, வீடு கட்டணுமா, வண்டி வாங்கணுமா, வாகனம் வாங்கணுமா, சொத்து வாங்கணுமா, இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் சுப செலவு சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கும், நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு அலைச்சல் இருக்கும், ஆனால் அலைச்சல் இருந்தால் அந்த சுக்கர பேச்சு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேலை செய்யும். பணம், பொருள், நகை, சேமிப்பு, வண்டி, வீடு, பூமி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பார். ஏன்னா இது எல்லாமே நல்லதாக வருது, கெட்டதாக வரல. நிறைய நல்ல விஷயம் உங்கள் பக்கம் தேடி வரும், பார்த்துக்கு. வரக்கூடிய உச்சமான குருவுடன் சேர்ந்து சுக்கிரன் வருவதால் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாக இந்த சுக்கிர பயிற்சி அமைகிறது.